அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு திருச்சபை மக்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆராதனை ஆரம்பம் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த ஆராதிப்போம் வாருங்கள் என்கிற நிகழ்ச்சியில எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில உங்களை யாவரை பார்ப்போம் மிக்க மகிழ்ச்சி. நாம் சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டமா பாடல் குழுவினர் முன்பதாக வந்து நம்மளை பாடலான வழி நடத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. இந்த ஆராதிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை உயர்த்தி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. 104வது சங்கீதத்துல 28ஆம் வசனத்தில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை ஆமென். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியையினாலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி அதிலும் அவர் பர்வதங்களை அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதான் இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கரை இராமல் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். நாமும் நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்தபடியால், நமக்கு தேவன் அற்புதமாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்தபடியால் நான் ஜீவனுள்ள மட்டும் உம்மை நான் துதிப்பேன், உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உள்ளளவும் உம்மையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை பாடி இந்த காலை வேளையில ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாரும் துதிக்க போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி உயர்த்தி பாடி நாமத்தை எல்லாருமாக மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாட 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 அந்த உன்னதமானவருடைய மறைவில் ஒவ்வொருவரும் மறைந்து கொள்ள போகிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் ஒவ்வொருவரும் தங்க போகிறோம். ஆண்டவரை பாட 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 ஆண்டவர் நம்ம வழிகளை எல்லாம் அவர் நம்ம காத்து வந்த தெய்வம். எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பத்தும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவித்த தேவாதி தேவனை நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை நான் துதிப்பேன், என் உள்ளளவு உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ராஜா. ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வல்லவனில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவனில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். தேவனை
சகல வலிமையில் எல்லாம் அதிகாரம் எனக்குண்டு. வலிமையில் எல்லாம் அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென், அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, இரவில் வணங்குகிற பகலின் அன்பு மக்களை ஒன்று சேரப்படுத்த முடியாது. ஆராதிக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னதமான தேவன் நம் தலைக்கணமாக ஒவ்வொருவருக்கும் அவர் மறைவிடம் உறவிடம். ஹalleluya, உயர்த்தி பாட ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி வணங்குகிறேன். ஹalleluya. Hallelujah.
இருக்க மட்டும் உம்மை நான் துதிப்பேன். என் உள்ளளவும் என் தேவாதி தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். மீண்டுமாக இன்னொரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். இயேசுவே ஆண்டவர், அவர் நமக்கு நல்லவராக, அவர் நமக்கு போதுமானவராக. பாடுகிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் நின்று அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவர். அவர் நமக்கு இறங்கி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க. பாட 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 இந்த காலை வேளையில இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் உங்கள் மேல வந்து அமர்ந்து உங்களுக்கு அவர் நன்மை செய்வார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருந்து கடந்து வருவார். உயர்த்தி ஒன்று சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவரையே உயர்த்துங்க, அவரையே போற்றுங்க. பாட 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 ஆண்டவர் இந்த காலை வேளை ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லமையுடையவர். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷத்தோடு அந்த ஆண்டவரே தேவாதி தேவனை பாட 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 தேவ வல்லமை நம்ம ஒவ்வொரு மத்தியில கடந்து வந்து ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்
Baba
உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் ராஜாதி ராஜாவே, என் கர்த்தாதி கர்த்தாவே, அப்பா தருணம் கிடைக்கும் போது உம்மை நான் உயர்த்துகிறேன் ஐயா. என் ஜீவனுள்ள மட்டும் உம்மை நான் உயர்த்துகிறேன். உம்மையே சொல்லி கையெடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நான் ஆராதனை செய்கிறேன் அப்பா. நான் பாடும்போது, நான் துதிக்கும் போது என் அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து உம்மை ஆராதனை செய்கிறதப்பா. அப்பா எல்லா கணத்துக்கு நீ பாத்திரரானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரரானவர். எல்லாருமாக ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க 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 அவர் ஜலத்தின் மேல் அசைமாடினவர், சீனாய் மலையில் அசைவாடினவர், மேல் வீட்டு மேல் அசைவாடின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று நம் பேரில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா கணத்துக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே, எல்லா மகிமைக்கு நீர் பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நான் உயர்த்துகிறேன் ஐயா, உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. எங்கள் பேரில் அசைவாடும் சொல்லுங்க, வாயில திறந்து என் பேரில் அசைவாடும் ஆண்டவரே. அப்பா நான் திருவிருந்த ஆராதனையில பங்கு பெற வந்திருக்கிறேன் அப்பா. பரிசுத்த பந்தியில நான் பங்கு பெற வந்திருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், என் பேரில அசைவாடும். வாயில திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் பேரில அசைவாடுங்கயா அப்பா, அசைவாடுங்க. என் நரம்புகளில, என் எலும்புகளில, என் ரத்த நாணங்களில உங்க விளையாட பெற்ற ரத்தம். ஓ அப்பா உமக்கு நன்றி ராஜா. மாசில்லா ரத்தம், குற்றமற்ற ரத்தத்தை எனக்காக சிந்தினவர், எனக்காக ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அந்த கேடானவர். உங்க நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உங்க நாமத்தை நான் ஆராதனை செய்கிறேன் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் தெய்வமே அசைவாடும் ஆவியானவரே, என் பேரில் அசைவாடும், என் சரீரத்தில் அசைவாடும், உலர்ந்து போன எலும்புகளில் அசைவாடும். நீங்க சொல்ல சொல்ல அவர் அசைவாடுகிற தெய்வம். வாயில திறந்து யாரெல்லாம் உயர்த்துகிறீர்களோ, யாரெல்லாம் ஆராதனை செய்கிறீங்களோ, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காம அந்த தேவாதி தேவனை உயிருள்ள நாளெல்லாமே நான் உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி வாயில திறந்து அவரை உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. எல்லா கணத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்துக்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, கரங்களை உயர்த்தி எல்லாருமாக அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. மீண்டும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அவர் உங்க பேரில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடும்
சொல்லுங்க, உலர்ந்து போன எலும்புகள் பேரில் அசைவாடினவர். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம் பலவீனத்தோடு. ஆண்டவரை கரைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் பலவீனத்தோடு உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உலர்ந்து போய் வந்திருக்கிறேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க அசைவாடுங்க அப்பா. என் எலும்புகளில, நரம்புகளில, ரத்த நாணங்களில உங்க அசைவாடுகள் இருக்கட்டும் ஐயா என்று சொல்லி அவரை உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 3 மாதங்கள் எங்களை கண்ணில் கண்மணியை போல பாதுகாத்து வந்த ஆண்டவர் 4வது மாதத்தில் எங்கள் மேல அசைவாடும், எங்கள் குடும்பத்தின் பேரில் அசைவாடும், எங்கள் பொருளாதாரத்தின் மேல அசைவாடும், எங்களுடைய பிசினஸ் பேரில் அசைவாடும், எங்களுடைய வேலை நிமித்த அசைவாடும், எங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் அசைவாடும், எங்கள் திருச்சபையில கர்த்தர் அசைவாடும். ஆண்டவரே, பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின பொழுது எல்லாம் ஒழுங்கும் கரமாய் மாறினது போல இந்த ஏப்ரல் மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது அசைவாட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விளைவிடத்தின் பேரில் அசைவாடுவீராக, தரித்திரத்தின் பேரில் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஏப்ரல் மாதத்துல எங்களோடு கூட இருந்து நீ பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 மாதங்கள் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து வந்த ஆண்டவர், எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டவர், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டவர்,
எங்கள் திருச்சபையை பாதுகாத்து கொண்டவர், நல்ல சுகத்தை கொடுத்தவர், நல்ல பலனை கொடுத்தவர், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தவர். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீ பெரிய காரியங்களை செய்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.